இப்போ இந்த சுக்கிரனும் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வி உங்களுக்கு பெரிய தடையாக மாறிடும். அப்போ உங்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாதகத்தின் மூலமாக தான் உங்களுடைய கல்வி நிலையை, உயர்கல்வி நிலையை, ஏன்னா இப்போ அந்த ஆரம்ப கல்வி உங்களுக்கு நடுநிலை கல்வியெல்லாம் உங்களுக்கு எளிதாக போயிடும். 15 வருஷம் இருக்கும், சிரமம் இல்லை. உயர்கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போ ஜாதகம் வலிமையாக இருந்தால் அது தெரியாமல் எளிதாக படிச்சிடுவாங்க. இப்போ 21 வயசு 22 வயசுக்கு பிறகு இருக்கிற கல்வியெல்லாம் பெட்டர், சூப்பர் தான். ராகு திசை உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். அப்போ புதிய பதவிகள் அடையக்கூடியவங்களாக, பெண்ணாக இருந்தாங்கன்னா சீக்கிரமே திருமணம் ஆகக்கூடியவங்களாக, அதெல்லாம் உங்களுக்கு எளிதாக போயிடும். ராகு திசை முடியும்போது என்னென்னா உங்களுக்கு டெக்னாலஜி அந்த காலத்தில் எது புதுசோ அதை படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நவீனமான கல்வி வருது இல்லைங்களா, எதெல்லாம் நவீனமாக கல்வி வருதோ அதெல்லாம் இவங்களால் படிக்க முடியும். பெரும்பாலும் இவங்க வந்து 2 துறைகளை கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஏதாவது ஏஜென்சி எடுக்கக்கூடியவங்க, அப்படி இருக்கும் வேலையும் பார்ப்பாங்க. அப்போ 2 விதமான வேலைகளை செய்யக்கூடியவங்களாக தொழிலும் செய்வாங்க, வேலையும் பார்ப்பாங்க. அப்படி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். சமூகத்துடன் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நபராக தான். இப்போ சூரியனுங்க பண்ணும்போது தலைமை பண்பு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி தலைமை பண்பு இருக்கும். படிப்புன்னு சொல்லிட்டீங்க, வேலையும் சொல்லிட்டீங்க. ஆமாம். இவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நண்பரே இவங்களுக்கு பகைவராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா 11ஆம் இடம் தான் நட்பை குறிக்கக்கூடியது. நட்பினுடைய இவங்களுக்கு இவங்களுடைய நட்பு எப்படி ஆகுன்னா உங்களுக்கு அரசர்கள் கூட, அதாவது ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கூட, அரசியல் சார்ந்தவங்க கூட தான் உங்களுடைய நட்பு இருக்கும். ஏன்னா நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவங்க. கன்னியா லக்னம் இல்லைங்களா, அரசாட்சி புரிகிறவங்க கூட இவங்க இணக்கமாக இருப்பாங்க. இவங்க எந்த பதவியிலும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு உயர் பதவியில் இருக்கவங்கள இவங்க ஈஸியாக இவங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இவங்க மட்டும் ஒரு பியூனாக இருந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அவருக்கு மேலே பெரிய பெரிய அதிகாரிலாம் இருப்பாங்க. ஆனால் இவர் சொல்லி தான் அங்கே எல்லாமே நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டாந்துருவாங்க, பயமுறுத்திடுவாங்க அதிகாரிகள்லாம். சார் ஸோ பார்த்து பேசுங்க, ஏற்கனவே 2-3 பேரை தண்ணியில் காட்டுக்கு அனுப்பிச்சவர் இவர் தான் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டாருன்னா அதிகாரிலாம் எப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்ல, நீ என்ன சொல்லி அதுபடி நான் செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அதிகாரிகளையே தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்க திறமைசாலிகள். பெண்ணாக இருந்தாங்கன்னாலும் சரி, அதாவது இவங்கள்ட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நினச்சாங்கன்னா கலகத்தை உண்டு பண்ணவும் முடியும், பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும், பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். பெரிய பிரச்சனை ரொம்ப புஷ்வான மாதிரி இவங்களால் மாற்ற முடியும். ரொம்ப சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக்க முடியும். வெறும் வார்த்தைகள்லேயே பண்ணிவிடுவாங்க ஜாலங்களெல்லாம். அது நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லைங்களா, வார்த்தைகளில் கரெக்டாக தான் பார்க்குறீங்க, சொல்லக்கூடிய விதம் இருக்குது பாருங்கள், ஒரே வார்த்தை தான் பேசிடுவாங்க. ஆமாம், இந்த அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு ஆளை நிராகரிக்கிற மாதிரி பார்க்குறது, பேசுகிறது அப்படின்னா எதிராளியை வந்து கொதிச்சல அளவுக்கு இவங்க பண்ணிவிடுவாங்க. அப்புறம் நான் ஒன்றுமே சொல்லலையே உங்களை, நீங்களாக தான் டென்ஷன் ஆகிறீங்கம்மா, எப்பா நீ ஏதோ சொல்ல வந்து ஆனால் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரியாக குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இவங்களால் எளிதாக பிரச்சனைகளை கிளற முடியும். அப்புறம் சமாதானம் பண்ணி வைக்க முடியும். ஒரு இடத்துக்கு இவங்க போனாங்கன்னா சமாதானமாக பிரச்சனையா அப்படிங்கிறத இவங்க தான் தீர்மானிப்பாங்க. அது உண்மையிலே சொல்கிறேன், இவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. இது மஞ்சனமோ இல்லை திட்டமிட்டோ அப்படிங்கலாம் கிடையாது, இதுதான் பொழுதுபோக்கே. இவங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன கேட்டால், எந்த பழக்கத்துக்கும் இவங்க அடிமையாக மாட்டாங்க, எந்த தசாவச்சிகளும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஆள் கூடயும் இவங்களால் நட்பாக இருக்க முடியும். பெரிய பெரிய ரவுடிங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு 2 விதமான நட்பு இருக்கும். ரொம்ப கீழ்மட்டத்து நட்பு இருக்கும், மேல்மட்டத்து நட்பு இருக்கும். ரொம்ப எளிதாக மற்றவங்கள தன் வசப்படுத்தக்கூடிய, ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையானவங்க இந்த. அதில் இவர் கொஞ்சம் சுயகவரம் உள்ள ஆள். யார் இந்த உத்திர நட்சத்திரம். மற்ற என்ன 2 பேருக்கும் அதை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியாக ஒரு நட்புகளை இவங்க எப்படி வச்சுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான நட்புகளும் உண்டு. யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும்,
அப்படிங்கிறது இவங்க தான் திட்டமிடுவாங்க. பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, வடிவேல் மாதிரி கூட சிலர் சொல்லலாம். அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பான்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் பாருங்க. பிரச்சனை ஒரு அவமானப்பட்ட மாதிரியே காமிச்சிக்காம சொல்லுவார். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக பாட்டு போவார் இல்லைங்களா. அப்போ நீங்கள் அவனை என்ன செய்ய முடியும்? நீங்கள் அந்த மாதிரி கன்னியாளர்க்குன்னு எளிதாக தன்னுடைய அவமானத்தையே தொடச்சிட்டு போயிடக்கூடியவங்க. அது ஒரு பெருசாக எதிராளிக்கு தான் இருக்குது. என்ன இது, இந்த விஷயத்துக்கு இவன் கோவப்படாமல் போகிறான்னு, இந்த விஷயத்துக்கு அவமானப்பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு அவன் தான் கூணி போகிற மாதிரியான சுச்சுவேஷனை மிக எளிதாக உருவாக்கக்கூடிய மிகுந்த அறிவாற்றல் உடையவங்க. நான் கன்னியா லக்னம் இருக்கிற லக்னத்துலேயே இந்த லக்னத்தை வந்து நம்ம பகிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நஷ்டம் நமக்கு. அப்படி ஆகிடுவாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஷூட்டிங்கே பண்ணலை. ஆமாம், த்ரோட்டு பிரச்சனை ஆகி போச்சு. முடியல, பனி கடுமையான பனி காரணமாக ஒன்றும் முடியல. த்ரோட்டு பனி ஆகிடுச்சு. இப்போ கூட இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 90% தான் கிளியர் ஆகிருக்கு. அதனால் நம்மளுடைய இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ஒன்றும் போடலை. ஜோதிடம் மகாபாரதம் போடல. ஏறக்குறைய மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது மாதிரி என்ன வந்து கண்ணிட்டு வரும்போதே ஏதாவது பிரேக் ஆக தான் செஞ்சு. ஏற்கனவே அப்படி தான் கண்ணியில் வந்து தான் பிரேக் ஆனது. அதே மாதிரி ரைட்டிங் பண்ண இந்த ஃபேஸ்புக்கில் போட்டேன் இல்லைங்களா, ஃபேஸ்புக்லேயும் கரெக்டாக கண்ணியில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி கண்ணிக்கிட்ட வரும்போது ஒரு ஜர்க்கிங் ஆகுது, பிரேக் ஆகுது. நம்ம இது வரைக்கும் உத்திர நட்சத்திரம் பார்த்தோம். நம்ம பங்குனி மாதத்தில் பிறந்தவங்கள, ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்கள, இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம அதில் வந்து துருபதன் கேரக்டர் தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். துருபதன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, துருபதனுடையது மகாபாரதத்தில் பாண்டவர் பக்கம்தான் துருபதன் இருக்கிறார். ஏன்னா அர்ஜுனன் மருமகன் இல்லைங்களா, மருமகனால மருமகன் பக்கத்தில் அவர் நிற்கிறார். துரோணரையும் அவருக்கு ஆகாது, அவரை தானே முடிக்கணும்னு ஏமில் இருக்கார். அதுக்காக தானே ஒரு துஷ்டதீமன் வந்து இது பண்ணார். பாஞ்சாலியை வந்து அக்னியிலேருந்து கொண்டாது, தவம் பண்ணி யாகம் பண்ணி அவர் கொண்டாந்தது அதுதானே. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டவர் பக்கம் தான் நிற்கிறார். பாண்டவர் பக்கம் நிற்கும்போது இப்போது துஷ்டதீமனுக்கும் துரோணருக்கும் தான் இருக்கும். ஆனால் 2 பேருமே சந்திப்பு இருக்காது. துரோணர் வந்து ரொம்ப உச்சபட்சமான ஒரு போர் செய்கிறார். போர் செய்யும்போது துருபதனை வந்து அவர் துரோணர் தான் கொள்கிறார். துரோணர் கொன்ன உடனே துருபதனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. திருஷ்டதீமன் வந்து போய் கழுத்தை வெட்டிடும். துரோணனுடைய இறப்பும் துருபதன் இறப்பும் ஒரே நாளில் நிகழக்கூடியதாக இருக்கும். அன்றைய போரிலேயே அது நிகழும். அது அப்போ அந்த நட்புங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொருட்டல்ல. கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்று நிற்கிறா பாருங்க, நட்பு தான் சின்ன வயசில், அதுவே பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பகையாகும். அப்போ வந்து கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறவும் பகையும் வந்து அவங்களுக்கு ஒரே தட்டில் இருக்கிற மாதிரி தான். உறவே பகையாகும், பகையே உறவாகும். பொதுவாகவே நீங்கள் ஒரு சகுனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பகை எண்ணம் தான். உறவாடினாலும் சகோதரியை கொடுத்தாலும் சகோதரி குடும்பமாக இருந்தாலும் அந்த பகை எண்ணம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இந்த கன்னியா லக்னத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒரு பகுதி, இதுலேயும் அந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்குது அவங்கள்ட்ட. ஒரு தனிப்பட்ட குணங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு குணங்களும் அவங்களுக்கு இருந்தே தீரும். அதற்காக தான் இந்த கதாபாத்திரத்தை ஒரு துருபதனை நம்ம எடுத்துருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு யாகத்தை செஞ்சு எவ்வளோ அற்புதமான விஷயங்களை பெறலாம். ஆனால் அவர் பெறது வந்து அழிக்கிறதுக்காகவே 2 பேரை அவர் உருவாக்குறாரு. அப்போ அந்த மாதிரியாக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்தாலும் கூட அவங்க அதை வந்து பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க கிட்ட மாறுபட்டு. ஏன்னா இப்போ அவங்க அறிவு சார்ந்தே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும்.
அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய இது வெற்றி பெறணும். இதுதான் நோக்கமாக இருக்குமே தவிர வேறு யார் பாதிக்கப்படுறாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் சொந்தமே பாதித்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இரண்டு நிலையாக இருக்கக்கூடிய, ஏன்னா கண்ணுங்கிற இரட்டை ராசி தான் அது. அதனால் இரண்டு விதமான அவங்கள நல்லவங்களாக கெட்டவங்களாலும் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சாரர் கெட்டவங்கம்பாங்க, ஒரு சாரர் நல்லவங்கம்பாங்க, ஒரு சாரர் எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாதவங்களாக. இப்போ பெரும்பாலும் கன்னியா லக்னம், ஏன்னா அவங்களுடன் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப இணக்கமானவங்களாக இருக்காங்க. எதிர்ப்பதமாக இருக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க எதிரி மாதிரியே செயல்படுவாங்க. இதை கணிக்கிறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. கன்னியா லக்னத்துக்காரங்கள வந்து புரிஞ்சுக்கிறதும் சரி, அவங்களுடன் இருக்கிறதும் சரி, அவங்களோட சேர்ந்து ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் சரி, அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம கூடவே இருக்காரில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரியாக நேரையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், வேறு என்ன கேட்கணும் ஜி? இல்லை, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் சார், பார்த்துட்டோம். கன்னியா லக்னம் இவங்களுக்கான பலன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இவங்களுக்கு என்ன அட்வைஸ், இவங்க எப்படி இருக்கணும், லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அது கரெக்டான விஷயம். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயம், திருமணம் சம்மந்தமான விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமானது தான். திருமணங்கிறது 7ஆம் வீடு குருவாயிடுறாரு. 10ஆம் வீடு இவங்க லக்ன அதிபதியான புதனே 10ஆம் வீடு தொழில் சாணத்துக்கு அதிபதியாகிறாங்க. அப்போ அவங்க 4ஆம் வீடு வீடு நில வாகனம் எல்லாமே தாயாருடைய இடமாக குருவாயிடுது. அப்போ இவங்களுடைய இந்த 4 சதுரம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு திரிகோணம், ஒரு கேந்திர ஸ்தானம் வந்து இவங்களுடைய லக்னாதிபதியினுடைய வீடாகவே அமையுது. இன்னொரு கேந்திர ஸ்தானத்தினுடைய அதிபதி குருவாக அமைகிறாரு. அந்த பக்கம் 2 பேரும் குருவாகிடுது. அப்போ மனைவிங்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப பலமானவங்களாக அமைவாங்க. மனைவியும் சரி, தாயாரும் சரி, 2 பேருமே குரு. அப்படின்னா ஒரு பெரிய எதிர்ப்புடன் சேர்ந்துக்கிட்டே இவங்க செயல்படுற மாதிரி தான். குரு மனைவி வந்து குருவாக வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற சூழலில் அவங்க வருவாங்க. அப்போ இவங்களுடைய ஜாதகம் தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்கும். யார் இதில் மனைவி ரொம்ப முக்கியத்துவமானவங்களா அல்ல இவர் முக்கியமானவரா அப்படிங்கிறத அங்கே குரு ஆட்சியிலேயோ உச்சத்தில் இருந்துட்டால் சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க கணவனுக்கோ மனைவிக்கோ கட்டுப்பட்டவங்க. குரு ஆட்சியில் இல்லை, புதன் ஆட்சியில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார் அப்படின்னாக்க மனைவி இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க அல்லது கணவர் இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகம் தான் அந்த விஷயத்தை தீர்மானிக்கும், யாருக்கு யார் கட்டுப்பட்டவங்க. இல்லைன்னா இவங்களுடன் தாயார் தாயாரை விட மாட்டாங்க. இதான் குடும்பத்துக்குள்ளே, கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா தாய் தந்தையரையும் விட மாட்டாங்க. மனைவி அடிக்கடி கோச்சிக்கிட்டு போவாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. இவர் போய் கூப்பிடணும், அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் வரட்டும் அவங்க உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ கன்னியா லக்னத்துக்காரங்க திருமணம் ஆணோ பெண்ணோ செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தினுடைய அமைப்பை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரனை பார்த்து அமைக்கிறது தான் சிறந்தது. இல்லைன்னா இல்வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக அமையாமல் போயிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மற்றவங்க குடும்பத்து மேலே எடுத்துக்கிற அக்கறையை தன்னுடைய குடும்பத்து மேலே எடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரனு பிரச்சனைன்னா ஓடுவாங்க, அங்கிட்டு பிரச்சனைனா ஓடுவாங்க. இந்த ஓடுறதுல தன்னுடைய வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கண்டுக்க மாட்டாமல் இருப்பாங்க. இதுதான் ஏன்னா மனைவி பலமாக அமைகிறது தான். அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இவர் வழக்கம் போல் பொது சேவையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் அட்வைஸுங்கிறது இவங்களுக்கு இதுதான். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணுங்கிறத அவங்க திட்டமிட வேண்டியதில்லை. அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஊருக்குள்ளே எத்தனை ஜோதிடர் இருக்காரோ அத்தனை ஜோதிடரையும் பார்ப்பாங்க, அத்தனை மருத்துவரையும் பார்ப்பாங்க. யார் சரியாக இருக்கார், யார் சரியாக இல்லை, அவர் சொல்கிறது எப்படி இருக்குது, இவர் சொல்கிறது எப்படி. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கன்னியா லக்னம் பெரும்பாலும் பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டாங்கல்ல. ஆமாம் சார், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க. நான் அமைதியாக கேட்பேன். நிறைய பேர்த்துக்கு கன்னியா லக்னத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசுவாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். பேசி முடிச்சுன்னா நான் ஏதோ குறுக்க பேசினேன் பாருங்கள், அதிலே கேட்டு நல்லா சொன்னார்னு போயிடுவாங்க. எனக்கு காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அது அவங்க திறமையை வெளிப்படுத்துகிறேன்னு பண்ணுவாங்க. நான் எத்தனை ஜோசியரை பார்த்துருக்கேன் தெரியுங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய இதாக இருக்கும். அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம்
உள்வாங்கினாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா அட்வைஸ் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏற்றுக்க போகிறதில்ல. அதான் சொன்னேன், அவங்க கியூரியாசிட்டி மைண்ட் அதிகம். ஷார்ட் ரூட்டு பார்ப்பாங்க எல்லா விஷயத்துலேயும். கணக்கு போடுறாங்கன்னா கீழேருந்து மேலே போடுவாங்க. விட இதா கேள்விக்கு அங்கே போவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஷார்ட் ரூட் எடுக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய இயல்பாக இருக்கும். அது வாழ்க்கையில் தோற்றக்கூடாதுங்கிறது தான் இந்த பதில். வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறத அவங்களுடைய ஜாதகமே தீர்மானிக்கும். அதன்படி நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடரை அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு நீங்கள் இருங்க, அது சிறப்பாக இருக்கும்.